இது தெரியாம ஸ்டாக் மார்க்கெட்ல இறங்காதீங்க, பயங்கர லாஸ் ஆகிடும். சீக்ரெட் டிப்ஸ் இதோ. பொதுவாக ஷேர் மார்க்கெட் என பார்க்கப்படும் போது பலரும் இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆர்வம் காட்டுவாங்க. ஆனால் இதில் அவ்வளவு எளிதாக இன்வெஸ்ட் செய்த பணம் எடுக்க முடியாது. மியூச்சுவல்ஸ் ஃபண்ட்ல ஈக்விட்டி ஃபண்ட், டெபியூ ஃபண்ட், ஹைபிரிட் ஃபண்ட் என 3 வகைகள் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக ஷேர் வாங்கினால் அது ஈக்விட்டி எனப்படும். அதுவே பாண்ட்ஸ் வாங்கினால் டெபியூ என கூறப்படும். ஷேர் மற்றும் பாண்ட் வாங்கினால் அது ஹைபிரிட் ஃபண்ட் ஆகும். முதலில் ஈக்விட்டி ஃபண்ட் பார்த்தோமேயானால் லார்ஜ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், மிட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ஸ்மால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்று வகைகள் இருக்கு. செபி என்னும் நிறுவனத்தின் கண்காணிப்பில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனம் ஸ்டாக் மார்க்கெட்டில் டாப் 100 கம்பெனிஸ் லார்ஜ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உள்ளே வந்துவிடும். 101 முதல் 250 இருக்கும் கம்பெனிஸ் உள்ளே வந்துவிடும். 251 முதல் எல்லா சிறிய கம்பெனிகளும் அடங்கிவிடும். லார்ஜ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இன்வெஸ்ட் செய்யும் போது பெரிய அளவில் ரிஸ்க் இருக்காது. அதனால்தான் பலரும் லார்ஜ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இன்வெஸ்ட் செய்கின்றனர். செபி நிறுவனம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக லார்ஜ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இன்வெஸ்ட் செய்தால் 80% பணத்தை லார்ஜ் கேப்கான ஸ்டாக்ஸ் மட்டுமே வாங்க வேண்டும். மீதம் இருக்கும் 20% பணத்தை மிட் அல்லது ஸ்மாலில் ஸ்டாக் வாங்கிக் கொள்ளலாம். மிட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இன்வெஸ்ட் செய்யும் போது 65% பணத்தை மிட் கேப்கான ஸ்டாக்ஸ்களை வாங்கியும் மீதம் இருக்கும் 35% பணத்தை லார்ஜ் அல்லது ஸ்மாலில் ஸ்டாக்ஸ் வாங்கிக் கொள்ளலாம். ஸ்மால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்களும் மிட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் போல இன்வெஸ்ட் செய்து ஸ்டாக்ஸ்களை வாங்கலாம். பேசிக்காவே இதுல ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்ய ஃபண்ட் மேனேஜர் என்பவரிடம் டிஸ்கஸ் செய்து கொண்டு செயல்பட வேண்டும். அவர்கள் தான் இதற்கான வேலைகளை செய்வார்கள். ஷேர் மார்க்கெட்டில் பெரிதளவில் நாலேஜ் இல்லாதவர்கள் புரோக்கரேஜ் மூலம் இன்வெஸ்ட் செய்வார்கள். அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தே இன்வெஸ்ட் செய்து கொள்வது சிறந்தது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்பவர்கள் முக்கியமாக பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் முதல் மற்றும் பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் என பெயர் பெற்றது. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1992ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது செபி நிறுவனத்தினால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த 2 நிறுவனங்களிடம் 2000க்கும் மேல் கம்பெனிகள் லிஸ்ட் இருக்கும். இந்த நிறுவனங்கள் இந்தியாவின் முக்கிய கம்பெனிகளின் லிஸ்ட் சென்செக்ஸ் என்னும் ஸ்டாக் இண்டெக்ஸில் பதிவிட்டிருப்பார்கள். இந்த ஸ்டாக் இண்டெக்ஸில் இருக்கும் கம்பெனிகளின் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தே சென்செக்ஸ் புள்ளிகள் ஏறுமா அல்லது இறங்குமா என்று தீர்மானிக்கும். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் ஸ்டாக் இண்டெக்ஸ் நிப்டி 50 என அழைக்கப்படுகிறது. இதில் இருக்கும் கம்பெனிகளின் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தே நிப்டி 50 புள்ளிகள் ஏறுமா அல்லது இறங்குமா என்று தீர்மானிக்கும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டாலே நல்ல முறையில் ஷேர் மார்க்கெட்டில் பணம் பெற முடியும். இந்த ஒரு ஷேர்னுடைய விலை, அதான் ஆதார விலை, இல்லைன்னா ஃபேஸ் வேல்யூ இல்ல நாமினல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது 10 ரூபாய் தான். 10 ரூபாய். பல ஷேர்லாம் 1 ரூபாய் ஷேர் இருக்கு. அதுக்கப்புறமா 5 ரூபாய் ஷேர் இருக்கு. 2 rupees ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் இருக்கு. 10 ரூபாய் இருக்கு. 10 ரூபாய் இருக்கிறது ஷேர் ஒரு விதத்துல நல்லது. ஏன் அப்படின்னா நாளைக்கே இந்த கம்பெனி 10 ரூபாய் ஷேரை 5 ரூபாயா 2 ஷேரா கொடுக்கலாம். 2 ரூபாய் ஷேரா 5 ஷேர் கொடுக்கலாம். 1 ரூபாய் ஷேரா மாத்தி 10 ஷேரா கூட கொடுக்கலாம். அதுக்கு பேர் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 10 ரூபாய் ஷேர் நாளைக்கு ஸ்பிளிட் ஆச்சுன்னா, ஏன்னா இது இன்னைக்கு 1008 ரூபாய் இருக்கு. இது நாளைக்கே 1500 ரூபாய் 2000 ரூபாய் போனாக்கா அந்த ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க. 1 ரூபாய் ஷேரை 10 ஷேரா கொடுத்தாங்கன்னா ஒரு ஷேருடைய மார்க்கெட் வேல்யூ 200 ரூபாய் ஆயிடும். ஸோ ஃபேஸ் வேல்யூ ஆதார விலை, அந்த விலையில தான் கொடுக்கணும். ஆனா அதுக்கு மேல அவங்க கிட்டத்தட்ட 1008 ரூபாய் கொடுக்கறது அப்படி என்ன அப்படின்னா 998 ரூபாய் பிரீமியம்னு சொல்லுவாங்க. அந்த பிரீமியத்துக்கு மேல மார்க்கெட்ல அதனுடைய விலை நிர்ணயம் பண்ணும். அதை ட்ரேட் ஆகும்போது வாங்குறது விற்கிறது, டிமாண்ட் சப்ளை, அதை பொறுத்து அது விலை ஏறும் இல்லை இறங்கும், அந்த மாதிரி இருக்கும்.